ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் லிசனர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்துருப்போம், அண்ட் பட்டனில் ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக இப்போ ஈவெண்ட் லிசனர் கான்செப்ட் யூஸ் பண்ணி அது ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ஈஸியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மாடர்ன் ஜேஎஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம ஈவெண்ட் லிசனர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். பட்டன் கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகணும். கரெக்டாக அதான் நான் செட் பண்ண போகிறேன். ஹலோ, ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் க்ரியேட் பண்ணி ஹலோ நான் செட் பண்ணுறேன். இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பாப்அப் ஷோ ஆகணும். அந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். இதை நார்மலாக நான் எப்படி செட் பண்ணுவேன்? ஒரு ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணிவிட்டு அதில் நான் இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் நான் கால் பண்ண போகிறேன். அலர்ட் ஹலோ இந்த மாதிரி நான் கால் பண்ணுறேன். அண்ட் இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த மெத்தட். இப்போ நம்ம ஈவெண்ட் லிசனர் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்டில் என்ன மாதிரி ஒரு சின்டாக்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருதா? ஓகே, இப்போ இதே கான்செப்டை நான் ஈவெண்ட் லிசனர் ஃபாலோ பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ஈவெண்ட் லிசனர் போகும்போது நமக்கு இந்த பட்டன், இந்த ஆன் கிளிக், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். பட்டனுக்குள்ளே இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் டைப்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நான் இது கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த பட்டனோட நேம் நான் இப்போ ஹலோன்னு இருக்கட்டும். ஓகே, அண்ட் இதுக்கு நான் ஒரு ஐடி செட் பண்ண போகிறேன். ஏன் இப்போ பட்டனுக்கு ஒரு ஐடி செட் பண்ணுறேன்னா, ஈவெண்ட் லிசனரை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டனை ஸ்கிரிப்ட்லேயே நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஓகே, பட்டன் நம்ம ஸ்கிரிப்ட்லேயே கால் பண்ணிக்க முடியும். அதனால் நான் இந்த பட்டனை கால் பண்ண போகிறேன். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறது டேரெக்டாக அந்த பட்டனாக லிங்க் பண்ண போகிறேன். ஒரு பட்டனுக்கு நான் எப்படி லிங்க் பண்ணணுமோ அந்த மாதிரி நான் லிங்க் பண்ண போகிறேன். டாக்குமெண்ட்டாக கெட் எலிமெண்ட் பை ஐடி நான் ஒன்று இதை கால் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இந்த பட்டனை நான் ஈவெண்ட் லிசனர் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். நம்ம எப்படி செட் ஆட்ரிபியூட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆட் ஈவெண்ட் லிசனர் கொடுத்து நான் இந்த கான்செப்ட்குள்ளேயே எனக்கு கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த கிளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னால் கால் பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், கிளிக்குங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். இந்த சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே லைனில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் தான் நம்ம வேல்யூஸும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அதோட சின்டாக்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈவெண்ட் லிசனை கிளிக் பண்ணும்போது ஒரு அலர்ட் மெசேஜ் நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. இதுதான் ஈவெண்ட் லிசனரோட ஒரு கான்செப்ட். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மெத்தடை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தட் அண்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் கூட. இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட் கிளிக்குங்கிற ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணோம், டபுள் கிளிக், ஆன் மவுஸ் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதே கான்செப்டை நான் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணி நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். அதை பார்த்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் லிசனர் கான்செப்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, நான் ஒரு H1 டேக் மட்டும் செட் பண்ணுறேன். நம்ம மவுஸ் ஓவருக்கு யூஸ் பண்ண மாதிரி தான் H1 டேக். அண்ட் இதே மாதிரி இங்கேயும் ஒரு H1 டேக். இப்போ நான் ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால, இப்போ நான் ஆன் கிளிக் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் இப்போ ஆன் மவுஸ் ஓவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற போகிறேன். மவுஸ் ஓவர். ஓகே, இந்த மவுஸ் ஓவர் தொடும்போது என்னோட அலர்ட் மெசேஜில் வேண்டாம், என் ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். A.style. கலர் ரெட் நான் செட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நார்மலாக பார்த்துருப்போம். இப்போ இதை ஈவெண்ட் லிசனரில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, டச் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தான். சேம் அதே மாதிரி என்னால் ஈவெண்ட் லிசனரில் மல்டிபிள் ஃபங்க்ஷன் செட் பண்ணிக்க முடியும். சேம் இதே மாதிரி நான் மவுஸ் அவுட்டுக்கும் ஒரு கான்செப்டை என்னால் செட் பண்ண முடியும். ஓகே, மவுஸ் அவுட் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தேவையில்லை, எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நான் ரெட் கலர் வரலாம், நான் இப்போ ப்ளூ கலர் செட் பண்ணேன்னா எனக்கு லீவ் ஆகும்போது அது ஒரு கலர் எனக்கு கிடைக்கும். டச் பண்ணும்போது ரெட் கலர் இருக்கும், அண்ட் லீவ் ஆகும்போது ப்ளூ கலர் இருக்கும். இந்த கான்செப்ட் தான் ஈவெண்ட் லிசனர் கான்செப்ட். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பாப்அப் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அந்த பாப்அப் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். அதை ஹோஸ்ட்டும் பண்ண போகிறோம். அண்ட் மறக்காமல் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.